வணக்கம். அட, நம்ம போன தடவை கணினி எல்லாம் எப்படி புத்திசாலி ஆகுது, அதுவே எப்படி விஷயங்களை கத்துக்கிடுது, அப்புறம் நம்ம பேச்செல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிடுதுன்னு எத்தனையோ பேசணும்ல. இப்போ அதுலயே ஒரு பெரிய வித்தை இருக்கு. அதை பத்தி பேசலாம். அதோட பேரு பெரிய மொழி மாதிரின்னு சொல்றாங்க. இல்லனா மொழி பேரறிஞன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதாங்க இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. பேரு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா அது செய்யற வேலையை கேட்டா ஆஹான்னு வாயடைச்சு போவீங்க. ஏன்னா நம்ம மனுஷங்க மாதிரி அதுவே கதை சொல்லும், கேள்விக்கு பதில் சொல்லும். ஏன் நம்மோடைய ஒரு மனுஷன் பேசுற மாதிரியே பேசும். இதுதாயா இந்த வித்தைக்கு பின்னாடி உள்ள பெரிய மூளை. அப்படின்னா என்னங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய தாத்தா இருப்பாருல்ல, அவர் பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்லைன்னு வைங்க. ஆனா ஊர்ல உள்ள அத்தனை மனுஷங்க பேசுறதையும் கேட்டிருப்பார். எத்தனையோ கதைகளை கேட்டிருப்பார். எத்தனையோ அனுபவங்களை வச்சிருப்பார். அவர் ஒரு விஷயத்தை பத்தி பேசினா நம்ம காதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். எந்த வார்த்தையை எங்க போடுறது, எப்படி கதை சொல்றதுன்னு அவருக்கு நல்லா தெரியும்ல. ஏன்னா எத்தனையோ பேச்சுகளை அவர் காதால கேட்டிருக்கார். இந்த பெரிய மொழி மாதிரிங்கிறது அப்படிதாயா. அது ஒரு கணினி. ஆனா அது நம்ம மனுஷங்க எழுதின அத்தனை புத்தகங்களையும், அத்தனை செய்தித்தாள்களையும், இணையத்துல உள்ள அத்தனை கதைகளையும் பேச்சுகளையும் அத்தனையும் படிச்சு படிச்சு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அறிவாளி மாதிரி நம்ம மனுஷங்க பேசுற அத்தனை விஷயத்தையும் அது படிச்சு மனசுல வச்சிருக்கு. அதனால ஒரு வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரும், ஒரு கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு அதுக்கு நல்லா தெரியும். எப்படி இது வேலை செய்யுதுன்னு சுலபமா சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், காக்கா கத்த. நீங்க உடனே அடுத்த வார்த்தையை என்ன சொல்லுவீங்க? பறந்ததுன்னோ இறை தேடிச்சுன்னு சொல்லுவீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் காக்கா கத்துனா அடுத்து என்ன நடக்கும்னு. இந்த மொழி பேரறிஞன் என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை எது வந்தா சரியா இருக்கும்னு அது படிச்சு வச்ச அத்தனை கோடி விஷயங்களையும் வச்சு கணக்கு போடும். ஆஹா, இந்த வார்த்தைக்கு அடுத்து இந்த வார்த்தை தான் வருவதற்கு வாய்ப்பு அதிகம்னு கணக்கு போட்டு அடுத்த வார்த்தையை சொல்லும். அப்புறம் அதுக்கு அடுத்த வார்த்தை, அப்புறம் அதுக்கு அடுத்த வார்த்தைன்னு இப்படி ஒவ்வொன்றா சேர்த்து ஒரு பெரிய வாக்கியமா, ஒரு பெரிய கதையா, ஒரு பெரிய பதிலா சொல்லும். கிட்டத்தட்ட நம்ம ஃபோன்ல டைப் பண்ணும்போது தானாகவே வார்த்தைகள் வரும்ல, அதோட பெரிய வெர்ஷன் மாதிரி. ரொம்ப வேகமா இந்த புள்ள வேலை செய்யும். அதனால தான் அவ்வளவு அழகான பேச்சோ எழுத்தோ அதுகிட்ட இருந்து வருது. இதுல பெரியங்கிறது ரொம்ப முக்கியா. ஏன் தெரியுமா? ஒன்று, அது படிச்சு வச்ச விஷயம் அவ்வளவு அதிகம். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைகள், அத்தனை புத்தகங்கள். அப்புறம் அதுக்குள்ளேயே ரொம்ப சிக்கலான ஆழமான பல அடுக்குகளா புரிஞ்சுக்கும் சக்தி இருக்கு. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட பிடிச்சு நல்ல அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம மாதிரி பேசுது, எழுதுது. சரி, இதை நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு கடையில் ஃபோன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு கணினி பதில் சொல்லும்ல. அது மனுஷங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் இந்த மொழி பேரறிஞனோட வேலைதாயா. நம்ம கேள்விக்கு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுது. அப்புறம் ஒரு கடிதம் எழுதணுமா, ஒரு கதை சொல்லணுமா, ஒரு ஐடியா வேணுமா, நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அதுவே அழகான கடிதத்தையோ கதையையோ ஐடியாவையோ எழுதி தருது. பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் சுருக்கமாக சுவாரஸ்யமாக சொல்லணும்னா அதுவே சுருக்கி தருது. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றும் போது வார்த்தைக்கு வார்த்தை மாற்றாம அர்த்தத்தை புரிஞ்சு மாற்றுறதுக்கு இதுதாயா உதவுது. அப்படின்னா இந்த பெரிய மொழி மாதிரிங்கிறது ஒரு பெரிய படிப்பாளி மாதிரி. அது நம்ம மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போலவே பேசவும் எழுதவும் நமக்கு உதவியாக இருக்கவும் கற்றுக்கிடு. நம்ம கணினி உலகத்தையே ரொம்ப சுலபமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக மாற்றுது. நன்றி.